நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை செவ்வாய் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்பாகவோ இருந்தால், ஆட்சி உச்சம் நீசமாக இருந்தால், செவ்வாய்க்கு ராகுக்கு எது ஒன்று ஒரு மெசேஜ் வந்துச்சு சார், கிளிக் பண்ணேன் சார், காசெல்லாம் போயிடுச்சு. வரலாறுகளை பேசுகிறப்ப அவங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளே இடையில ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆரம்பத்தில் 2000 ரூபா ஆரம்பிச்சிருப்பான். அப்போ 2000 ரூபா ஆரம்பிச்சு 2000 கோடி ரூபாய்க்கு வந்து நிற்பான். எதுவுமே கடன் இருக்காது. ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கடன். ஒருத்தருக்கு மூக்கு கண்ணு கூட இல்லாமல் பார்த்துடலாம், கடன் இல்லாமல் பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரையுமே கடனாளி ஆக்கிட்டாங்க இந்த பேங்க் எல்லாமே சேர்ந்து. இதிலே வந்து சேஃபர் ஜோன்லேருந்து வாங்கக்கூடிய கடன், அசட் பேஸ்டில் அகைன்ஸ்ட் அசட். இப்போ நான் ஒரு வீட்டு கடன் வாங்குகிறேன் சார், நாளைக்கு பிரச்சனை வந்தால் கூட நான் அப்படியே விட்டுட்டு ஓடினா கூட வீடு வந்து அந்த கடனை அடைச்சிடும். நான் ஒரு அசட்டை பேஸ் பண்ணி வாங்குகிறேன், ஒரு கார் வாங்குகிறேன், நாளைக்கு இந்த கார் அளவுக்கு விற்க முடியாட்டால் கூட பாதி விலைக்கு விற்கிறேன், நான் காரை அனுபவிச்சிடுறேன், அது ஒரு ஹாப்பி கொடுக்குது. அப்போ சந்தோஷத்துக்காக வாங்கக்கூடிய கடன், அதுக்குன்னு சந்தோஷத்துக்காக வாங்க குடிக்கலாம் கடன் வாங்குறாங்க நிறைய பேர். கிரெடிட் கார்டை தேய்ச்சி குடிக்கிறாள்லாம் இருக்காங்க. அவங்களும் நான் சொல்லலை, ஒரு தேவை குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. நம்மளால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு நல்ல ரிச்சான கார் இருக்குது, அந்த காரை என்றைக்கு தான் வாங்குறது? சிட்டிக்குள்ளே இப்போலாம் போனீங்கன்னா சாதாரணமாக அவுட் ஆஃப் சிட்டிலே வந்து 2 கோடி ரூபா ஒரு பிளாட்டு, 2-3 கோடி ரூபா போகுது. அதெல்லாம் என்றைக்கு வாங்கி அனுபவிக்கிறதுனா அதுக்கு லோன்கள் வாங்குகிறோம் சார் அப்படின்னா அதுவுமே தப்பு. இருந்தாலும் ஓகே, நம்ம இந்த கடனை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த கடன்கள் எதுக்கு என்ன பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, உங்களால் கட்ட முடியாட்டினா கூட அவனால் வசூல் பண்ண முடியும். எப்படி வசூல் பண்ணால் அந்த லேண்டையோ அந்த ப்ராப்பர்ட்டியோ வசூல் பண்ண முடியும். இன்னொரு வகை கடன்கள் எதையுமே சாராமல் என்னுடைய இருப்பையும் தாண்டி பன்மடங்கில் போய் வளர்ந்து நிற்கக்கூடிய கடன். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் சார், கரெக்டாக அந்த தொழிலினுடைய வேல்யூ வந்து 8 கோடி ரூபா. என்கிட்ட எவ்வளோ இருக்குது? என்கிட்ட 8 ரூபா கூட கிடையாது. ஆனால் வெறும் வாயை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு வெறும் வாயில் ஒரு 8 கோடி ரூபா செலவு ரெடி பண்ணிட்டா பெரிய அறிவாளி தானே நம்ம. அப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அங்கே கை மாற்றி இங்கே கை மாற்றி அதை போட்டு இதை பரட்டி அங்கே லோன் வாங்கி இங்கே லோன் வாங்கி ஒரு கணக்கெலாம் கொடுத்து எஸ்டிமேட்லாம் போட்டு 8 கோடி ரூபாய் போட்டு உருட்டி பரட்டி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். பெரிய ஆள் தான் நான், இல்லையா? ஆனால் அதில் வந்து 8 கோடி ரூபாய் நீங்கள் ரன் பண்ணி வேலைக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களுடைய உழைப்பெல்லாம் போட்டு அப்படியே டைட்டாக அந்த 8 கோடி ரூபா ஏதாச்சும் ஒரு கோடி ரூபா பிரச்சனை இன்னொருத்தர் கடன் வாங்கி அந்த கம்பெனி கணக்கு காமிச்சு. இப்போ என்னென்னா, இப்போ கம்பெனி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகிடுச்சா, கம்பெனி கணக்கு காமிச்சு ஒரு 2 கோடி ரூபா கடன் வாங்கி உள்ளே போட்டு மொத்தம் ஒரு 15-20 கோடி ரூபாய் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஆனால் அந்த 20 கோடி ரூபாய் உங்கள் காசு இல்லை, அதனால் 5 பைசா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சரிதானே? இது மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே மாட்டி நிறைய பேர் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன், பிஸ்னஸை தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லி கடன் வாங்கி கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு வட்டி வாங்கி 10 இடத்துல கடன் வாங்கி 10 இடத்துல கடன் இருக்குது சார். ஒருத்தர் சொல்கிறார் 10 இடத்துல, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, 10 இடத்துல கடன் சில்லறையாக இருக்குது சார், டார்ச்சர் நிறைய இருக்குது சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டு இருக்கார், தெரிஞ்ச ஒரு பேங்க்காரன் கொடுக்குறேங்கிறான், மொத்தமாக வாங்கி செட்டில் பண்ணிவிட்டு இவர்கிட்ட கொடுத்துலாம். அப்படி பாட்டி இவங்கள்ட்ட கடன் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்து, அவங்கள்ட்ட கடன் வாங்கி இவங்கள்ட்ட கொடுத்து தலைக்கு மேலே வெள்ளம் போகிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க, இல்லையா? இவங்க கேட்குறது ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நாங்கள் தப்பிச்சுடுறோம். உனக்கு பரிகாரம் சொல்கிறதா நான் எதுக்கு இங்கே உட்காந்து சம்பாரிச்சிருக்கேன், நான் அந்த காசு அப்படிலாம் முடியாதுன்றது சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம கடன் வாங்குறப்ப பரிகாரம் கேட்கல, நம்ம முயற்சி செய்யும்போது பரிகாரம் கேட்கல, நம்ம முயற்சி செய்யும்போது வழிபாடு பண்ணல. இந்த கடன் வாங்குறப்ப போய் வழிபாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா? அந்த கடன் வாங்காமல் நான் தொழில் செய்யணும், இறைவா நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு வழிபாடு பண்ணியிருக்கணும். நீ கடன்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஜாலியாக நல்லா கும்மாளம் அடிச்சுட்டு கடைசியாக போய் கேட்டால் என்ன ஆகும்? இது வந்து என்னன்னா இயலாமையினால் செய்கிறது. அது அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும்னா வழிபடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர ஏதோ ஒரு இப்போ நேற்றோ இன்றைக்கி கூட பார்த்தேன் ஒரு படத்தில், ஐயா கடன் நிறைய ஆயிடுச்சு, எந்த கோவிலுக்கு போனால் கிறுக்கு போய் உள்ள வேலைக்கு போக உள்ளன்னு சொல்கிற மாதிரி கடனை அடைக்க வேண்டும் என்றால் காசு தான் வழி, வேறு வழியே கிடையாது. அப்போ கடன் வாங்குறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் தான் கடனை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஜாதத்தில் சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு வைங்களேன். அவர் ஜாதத்தில் செவ்வாய் வந்து ஆட்சியோ உச்சமோ நீசமோ அல்லது வக்ரம் பரிவர்த்தனையோ சந்திலேயோ இருக்குது. அப்போ இவருக்கு கடன் வரும்ன்றது விதி. இவருக்கு எந்த சைடு கடன் வரும்னு பார்க்குறதுக்கு அவர் ஜாதத்தில் சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்குது. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட வயசில் அப்படியே படிக்கிறாரு, படிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஒரு 10 பேரோட சேர்றாரு. அவருக்கு ஜாதத்தில் சூரியனும் பவர் ஆயிடுச்சு, ஒரு சொந்த தொழில் பண்ணலான்னு நினைக்கிறாரு, ஒருத்தரோட டைப் வச்சுக்கிறாரு பெரிய அளவில், எல்லாரும் செய்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவில். அப்போ தான் இவருக்கு அம்பானி கதையெல்லாம் தெரியும். சரிங்களா? அம்பானி கதையெல்லாம் படிப்பார் உட்காந்து. அம்பானி வந்தார், அதை செஞ்சார், பெட்ரோல் பங்க் வச்சார், இங்கே வந்து கோடீஸ்வரன். இவரும் அப்படியே படமெல்லாம் ஓட்டி என்ன செய்வார்னா, கடனை வாங்கி தொழில் பண்ணுவாரா, இந்த கடனை கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடி போயிடுவார். யாரெல்லாம் சுக்கிரனும் தனியும் பரிவர்த்தனையாக இருக்கோ, உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் பிரச்சனை இருக்கோ, சூரியன் பிரச்சனை இருக்கோ,
கண்டிப்பாக கடன் வாங்கினீங்கன்னா ஒரு நாள் இந்த ஊரை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு வந்துடுவீங்க. ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன்னு பிரச்சனை இருந்துச்சுன்னா பர்சனல் கடன் வாங்கியே தலைமறைவாக இருக்க ஆளுகள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கி போகிறேன்னு சொல்லி லேண்டாக வாங்கி போட்டு அந்த லேண்டுக்கு விற்காமல் அது காசு கட்ட முடியாமல் தலைமறைவாகி வீடெல்லாம் விட்டுட்டு ஓடுறவங்களாம் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்பாகவோ இருந்தால், ஆட்சி உச்ச நீசமாக இருந்தால், செவ்வாய்க்கு ராகுக்கு எது ஒன்றும் போல் இருந்தால் அவங்க கடனே வாங்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மெசேஜ் வந்துச்சு சார், கிளிக் பண்ணேன் சார், காசெல்லாம் போயிடுச்சு சார், சும்மா கிளிக் பண்ணேன், ஆசைப்பட்டு தான் கிளிக் பண்ணேன். ஆமாம் சார், நிறைய கோடி காசு வரும்னு சொன்னாங்க சார். அப்போ கொடுப்படுத்து போய் தானே கிளிக் பண்ணேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீ. அப்போது ஃபோன் வந்துச்சு சார், 8 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்க சார், $1 மில்லியன் தரேன்னு சொன்னாங்க சார், என்ன செஞ்ச, 18 லட்ச ரூபா போட சொன்னாங்க சார், போட்டியா, யாரு கேட்டு போட்டேன், சும்மா யார்கிட்டையும் கேட்டால் அவங்க ஷேர் கேட்பாங்களா அப்படின்னா நானாக போட்டேன். இது மாதிரி வீணாக போய் அழிஞ்சு போகிறது, ஸ்பெக்குலேஷன், கேம்லிங், ஆசை, பிட்காயின், கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி போய் மாட்டிக்கிறது இதே செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் வக்கரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விளிம்பு இருந்தால் நீங்கள் ஸ்பெக்குலேஷன், கேம்லிங், ஊக வணிகங்கள் பண்ணவே கூடாது. அப்படி ஒருத்தர் சொன்னேன், சார் நீங்கள் ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடாது சார், ஷேர் மார்க்கெட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது சார், நான் சொல்லித்தரேன்னு சொல்லி எனக்கு கிளாஸ் எடுக்கிற 1/2 மணி நேரமாக. நீ என்கிட்ட ஜாதகம் பார்க்க நீ எனக்கு சொல்லித்தரையாடான்றது கேட்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்போ பிரச்சனை உங்களுக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. இந்த பிரச்சனையை சரி செய்வது எப்படி? அப்போ கடன்லேருந்து தப்பிப்பது எப்படின்னா கடன் வாங்காமல் இருப்பது தான். கடன்லேருந்து தப்பிக்கிறது எப்படி? கடன் வாங்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து வைக்காமல் இருக்கிறது தான். எவன் ஒருவன் சக்ஸஸ் மேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்டி கடை வச்சுக்கிட்டு அந்த பெட்டி கடை முழுவதும் அவனுக்கு சொந்தமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு பீடி வரைக்கும் அவனுடைய சொந்த காசை போட்டு வாங்குறான்னா அவன் தான் சக்ஸஸ் மேன். நீங்கள் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் 2000 பேர் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறான், கடைசி வரைக்கும் எல்லாம் கடனில் ஓடுதுன்னா நீங்கள் அன்சக்ஸஸ் மேன் தான். எனவே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தொழில், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களும் உங்களுக்கு உடைமையானதாக இருக்கணும். பெரிய சக்ஸஸ் மேன்லாம் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க இல்லைங்களா? அவங்களுடைய வரலாறுகளை பேசுகிறப்ப அவங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளே இடையில ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆரம்பத்தில் 2000 ரூபா ஆரம்பிச்சிருப்பான். அப்போ 2000 ரூபா ஆரம்பிச்சு 2000 கோடி ரூபாய்க்கு வந்து நிற்பான். எதுவுமே கடன் இருக்காது. ஆனால் நீங்கள் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு 1 கோடி 2 கோடி 3/4 கோடி பொண்டாட்டி நகை, எத்தனை பேர் தொழிலுக்காக பொண்டாட்டி நகை வைக்கிறீங்களோ அதெல்லாம் உருப்பட மாட்டேங்கன்னு அர்த்தம். சரிதான் இல்லைங்களா? காசு பொண்டாட்டிக்கு நகை போட்டுருக்குது பொண்டாட்டியினுடைய சேஃப்டிக்காக. அதை எடுத்து நீங்கள் எதுக்கு வைக்கிறீங்க? அதாவது வந்துங்க குடும்ப விஷயத்துக்கு, பிள்ளை படிப்புக்கு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்குன்னா சரி வரியில் செய்யலாம். தொழில் பண்ணுறதுக்கு எதுக்கு வைக்கிறீங்க? ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் தொழில் பண்ணுங்களேன், இன்றைக்கே பண்ணணுமா என்ன? அப்போ பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்றைக்கே கட்டணும். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், பொண்டாட்டிக்கு, இந்த மாதிரி இன்றைக்கே செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு யார் நகை வேணாலும் விற்றுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இவங்க நகை வைக்கணும், 2 வருஷம் கழிச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஒரு 2 வருஷம் கூலி வேலைக்கு போங்க, போய் ஏதாச்சும் வேறு வேலை பாருங்க. இப்படி தானே சொல்லுவோம். அப்போ என்னென்னா செவ்வாய் பவராக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு வரும். இப்படி செவ்வாய் பவராக இருக்கிறவங்க என்றைக்குமே வந்து கடனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீள முடியாது. நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுப்பேன், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு சார் நீங்கள் எனக்கு சொன்னீங்க நான் கேட்கலன்னு தான் வந்து நிற்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டு கடன் வாங்காதீங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யாரை நம்பி ஷேர் போடாதீங்க, யாரை நம்பி பார்ட்னர்ஷிப் போடாதீங்க. தைரியமாக பண்ணுங்கள். ஒரு இட்லி கடை வைக்கணும், ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இட்லி குண்டா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நீங்களே ஊற்றி நீங்களே கையில் வச்சு விற்று பாருங்கள், கண்டிப்பாக உருப்பிட்டுருவீங்க. நான் இல்லை சார் நான் அப்படிலாம் விற்க மாட்டேன், ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரான்ச்சைஸ் வருது, 5 லட்ச ரூபா கட்டினா ஃப்ரான்ச்சைஸ் மேலே பெருசாக கலராக போட்டுருவான். நான் போய் அப்படியே உட்காந்துட்டு வெறும் ட்ரெஸ் மட்டும் அவன் கொடுப்பான். 5 லட்ச ரூபா கடன் வாங்கி ஃப்ரான்ச்சைஸ் போட்டு அந்த பைபாஸில் கடை வைக்கிறேன்னா நான் எல்லாம் முடிச்சுட்டு ஏற கட்டு தான் போகணும் இல்லையா? நீங்கள் பைபாஸில் ஒரு சின்ன மரத்துக்கு கீழே ஒரு 2 குண்டான வச்சு இட்லி விட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் பேர் வரமாட்டான். அதுக்கப்புறம் நீங்களாக டெவலப் பண்ணலாம். எனவே உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருந்தாலோ, அந்த ஜாதத்தில் வந்து சில சுக்கரனோட கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருந்தாலோ கவனமாக இருங்க. சிக்கிக்கிட்டிங்கன்னா மீண்டு வரவே முடியாது. நிறைய பேர் சிக்கி சீரழிஞ்சதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய தற்கொலை முயற்சிகள் அதெல்லாம் நடக்கிறத பார்க்குறேன். இவங்க ஸ்கேமுக்குள்ளேயும் போகக்கூடாது, ஸ்பெக்குலேஷனுக்குள்ளே போகக்கூடாது, கேம்லிங்குள்ளே போகக்கூடாது. இந்த எனக்கு கிளாஸ் எடுப்பாங்க, இது என்னென்னா இது என்னது சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சிப்பு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் விளைக்காது, சேவிங் மட்டும் தான் பண்ணணும். பேங்க்கில் ஃபிக்ஸடில் பணம் போடணும், போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடணும். வேறு எதில் கொண்டு போய் பணம் போட்டாலும் மொத்தத்துக்கு போயிடுன்றதை புரிஞ்சுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.